காற்றின் முகவரி என்ன என்று கேட்டால் கோடிக்கணக்கான இசை நெஞ்சங்கள் காட்டும் ஒரே முகவரி எஸ் ஜானகி. சுமார் 48 ஆண்டுகளுக்கும் மேலாக 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களால் நம் தூக்கத்திற்கு தாலாட்டாகவும் துக்கத்திற்கு மருந்தாகவும் மகிழ்ச்சிக்கு துணையாகவும் இருந்த ஒரு குரல் அது. மழலையின் கொஞ்சல், காதலியின் வெட்கம், தாயின் பாசம் என நவரசங்களையும் தன் தொண்டை குழிக்குள் அடக்கி ஆண்ட அசாத்திய கலைஞர். இசை உலகம் அவரை ஜானகி அம்மா என்று தாயாக கொண்டாடியது. தன் வாழ்நாளின் இறுதி வரை இசையையே மூச்சாக கொண்டு வாழ்ந்த அந்த இசை தேவதையின் நெகிழ்ச்சியான பயணத்தை பற்றி இப்போது பார்ப்போம். 1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சிஸ்லா ஸ்ரீராமமூர்த்தி விசிதாம்பாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் ஜானகி. அந்த கிராமத்து வீட்டின் ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டு காற்றில் அசையும் இலைகளின் ஓசையையும் மரத்தில் பாடும் பறவைகளின் குரலையும் கூர்ந்து கவனிப்பதுதான் அந்த சிறுமியின் அன்றாட வேலை. யாரும் சொல்லி கொடுக்காமலேயே இயற்கையின் ஒளிகளை தன் மழலை குரலில் அப்படியே நகலெடுத்து பாடி பார்ப்பார். இதை கண்ட அவருடைய மாமா டாக்டர் சந்திரசேகர் இந்த குழந்தைக்குள் ஒரு அசாத்திய இசைஞானம் இருப்பதை உணர்ந்து முறையான சங்கீத பயிற்சியில் சேர்த்தார். 19 வயதில் பாடகியாக வேண்டும் என்ற ஒற்றை கனவோடு சென்னைக்கு ரயில் ஏறினார் ஜானகி. அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்த குரல் தேர்வுதான் அவரது வாழ்க்கையையே மாற்றியது. ஜானகி பாடத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த இசை அமைப்பாளர்கள் அனைவரும் மெய்மறந்து நின்றனர். 1957இல் விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் கால்பதித்தார் ஜானகி. அடுத்த சில வருடங்களிலேயே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அந்த காந்த குரலுக்கு அடிமையானது. தமிழ் திரை இசையின் பொற்காலம் என்றால் அது இளையராஜாவின் இசையில் ஜானகி அம்மா பாடிய பாடல்கள்தான். சின்ன சின்ன வண்ணக்குயில், மௌனமான நேரம், ராசாவே உன்னை நம்பி போன்ற பாடல்கள் காலத்தை கடந்து இன்றும் ஒலிப்பவை. ஜானகி அம்மாவின் ஸ்பெஷாலிட்டியே குரலை மாற்றி பாடுவதுதான். ஒரு குழந்தையை போல மழலையாக பாடுவதிலும் முதியவர் போல பாடுவதிலும் அவருக்கு நிகர் அவரே. சுமார் 4 தேசிய விருதுகள், 14 கேரள மாநில விருதுகள் என பல அங்கீகாரங்களை பெற்றார். 2013இல் மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்த போது, என் ரசிகர்களின் அன்பை விட பெரிய விருது எதுவும் இல்லை, இந்த விருது எனக்கு மிகவும் தாமதமாக கிடைத்துள்ளது என்று கூறி அதை அன்போடு மறுத்து தன் தன்னபிமானத்தை நிலைநாட்டினார். காலங்கள் உருண்டோடினாலும் முதுமையின் காரணமாக ஜானகி அம்மா மேடை நிகழ்ச்சிகளிலும் சினிமா பாடல்களிலும் பாடுவதை குறைத்து கொண்டார். ஹைதராபாத்தில் உள்ள தனது மகனின் இல்லத்தில் அமைதியான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆயிரக்கணக்கான பாடல்களால் உலகை உலுக்கிய அந்த இசைக்குயில் வயது மூப்பின் காரணமாக உடல்நல குறைவு ஏற்பட்டு கடந்த 11ஆம் தேதி தனது 80களின் பிற்பகுதியில் இவ்வுலகை விட்டு பிரிந்தது. அந்த இசைக்குயில் தன் பாடலை நிறுத்தி கொண்டு நிரந்தர துயிலில் ஆழ்ந்தது. ஜானகி அம்மாவின் உடல் மறைந்திருக்கலாம், ஆனால் பூங்காற்று திரும்புமா, அழகிய கண்ணே போன்ற பாடல்கள் காற்றில் ஒலிக்கும் வரை, ஏன் தமிழ் நெஞ்சங்களில் தாயின் தாலாட்டு சத்தம் கேட்கும் வரை ஜானகி அம்மா நம்மிடம் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார். அவர் இறக்கவில்லை, இசையாக மாறி காற்றில் கலந்திருக்கிறார்.